ஆமாண்டா சுப்மன் கில் எல்லா பார்த்தா சுப்மன் கில் அவன் நிறைய பாட்டு அவன் எல்லாம் குட்டு தூக்கிட்டான். ஆஹா ஓஹோ ஏஹே நாக்கிட்டாங்க எல்லாரும் போட்டு அவனை போட்டு. என்னோட ஒப்பீனியன் ஆஹா ஓஹோ ஏஹே கிடையாது. ஓகேமா குட். ஓ கை இஸ் ஃபென்டாஸ்டிக் ஸ்கோர் இன் டெஸ்ட் மேட்ச், ஃபென்டாஸ்டிக் ஸ்கோர் இன் T20s. Can he not play score in 1 days? Remember he came back from a dengue within 10 days. அதுவே பெரிய விஷயம். அவன் வந்து ஆடினது. He missed the first match. He had to come back within 10 days, otherwise he would have lost his place. T20 World Cup இருந்தா பூம் அடிப்படை டிங்கு தான். So பூம்ராலாம் என்னோட ஒப்பீனியன்ல தான் ஒரு 45-50% இந்தியா சான்ஸ் கஷ்டம் அப்படின்னா. Hi guys, welcome to Cheeky Chika. Guys, before we start, a shout out to Campa Cricket. புதிய இந்தியாவின் நயா கூல் ட்ரிங்க் Campa is back, Chika. கேம்பா தான் brought to you by Reliance Consumer Products. என்ஜாய் பண்ணுங்க. முக்கு மேல ராஜா. ஆஹா. ஏய். கேம்பா தான். நம்ம பையன் பாரு குதிரை ஓடியே வந்துட்டான். யாரு நம்ம வருண் சக்கரவர்த்தி டக்கு ஓடி வந்துட்டான். வருண் ஹாப்பி ரிப்போர்ட் சே தட் இஸ் பீன் இன்க்ளூடட் இன் தி ஒன் டே ஸ்குவாட். நம்ம அடிச்சுட்டே இருந்தோம் கத்தினே இருந்தோம் சீக்கிச்சிக்கார. நம்ம சீக்கிச்சிக்கா கேட்டான் போல இருக்கு. என்ன தெரியல ஜென்ரலாவே ஐ திங்க் எவ்ரிபடி வாஸ் கிளாமரிங் ஃபார் இட் அண்ட் இட்ஸ் ஃபேண்டாஸ்டிக் அச்சீவ்மென்ட். வெல் டன் வருண். ஆல் தி பெஸ்ட் மச்சான். யாருன்னு வெச்சுக்கோ தூள்கலப்பு. யா ஃபேண்டாஸ்டிக் நியூஸ் வருண் சக்கரவர்த்தி. Truly deserved, Chika. அதுல வந்து entire world was calling for it. So he got the reward for it. We'll definitely talk about that. நாளைக்கு ODI matches, beginning of the preparation for the Champions Trophy. எப்படி இந்தியா செட்டப் பண்ண போறாங்க இந்த இங்கிலாந்து ODI சீரீஸ்க்கு, அது பத்தி டெஃபினட்டா பேசுவோம். Some Champions Trophy news also, Chika. Jasprit Bumrah's fitness definitely in big doubt and major doubt. A lot of big commentators, your ex-teammate Ravi Shastri also had a lot to say about it. அந்த சைட்ல நம்மளுக்கு மட்டும் தான் பிரச்சனைனா ஆஸ்திரேலியாவுக்கு பிரச்சனை. பேட் கமின்ஸ் காலி சாம்பியன்ஸ் ட்ராஃபி விட்டு. ஸோ அது பத்தியும் டெஃபினட்டா பேசுவோம். பட் வில் ஸ்டார்ட் வித் வருண் சக்கரவர்த்தி. சீக்கா, எப்படி லைஃப் இஸ் கமிங் பேக் டு அ ஃபுல் சர்க்கிள் நீங்க பாருங்களேன். இதே துபாயில தான் இதே ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல தான் போட்டு ஏதோ சாத்தினாங்க அவரோட ஃபர்ஸ்ட் மேட்ச் T20I. எப்படி ஒரு 4 years later he is now made a comeback to the ODI team. Not comeback, he's going to be playing his first ODI matches if he gets to play against England, Chika. And if he does well, Feb 11th தான் final squad to be announced, Chika. You could see life coming back in full circle. அதே பாகிஸ்தானோட அதே சாம்பியன்ஸ் டிராஃபி துபாயில போட்டு நம்ம பையன் கலக்க போறான்னு எனக்கு என்னமோ தோணுது, Chika. வருண் சக்கரவர்த்தி ஆட் பண்ணது ஃபேண்டாஸ்டிக் நியூஸ், not only for the team. ஏன்னா நீ ஒரு ஞாபகம் வச்சுக்கா, நீ இதே வருண் சக்கரவர்த்தி என்னன்னா ரிப்போர்ட் சொல்ல நீ பேப்பர்ல கூட வந்தது என்னன்னா, நீ மறக்காத 10 ஓவர் போடுச்சா நீ அவனை அவ்வளவு ஈஸியா அடிக்க மாட்டான். அவனை புரிஞ்சுது அவனுக்கு. நீ 4 overs போட்டு அவனை அடிக்க பார்ப்பாங்க. 10 ஓவர் ஆடிச்சு அடிக்கலன்னா கூட ரன் கொடுக்க மாட்டான். பட் இந்த பசங்க அப்படியே தேவ் தேஷ்டப்பள்ளி எல்லாம் போயிட்டு புரூக் வந்து போட்டு போடும். அதே பேட்டிங் ஆடுறதா நான் பார்த்தேன். இங்கிலாந்து பேட்டிங் ஆட பாரு, அதே தடவல்ஸ்க்கு தான் ஆட போறாங்க. So the advantage for him in a one-day format is he'll have even more time to settle down and bowl properly. So you're talking about maximum of 10 overs. 10 overs, assuming say case 50 runs. 50 runs கொடுத்தா 3 wicket எடுத்துருவாங்க. அதான் ஒரு அட்வான்டேஜ். So the biggest advantage is இவனோட probably குல்தீப் யாதவ் ஆடுவானா இருக்கும், ரவீந்திர ஜடேஜா ஆடுவானா இருக்கும். Probably அக்ஷர் பட்டேல் I say probably unlucky if it does not play. And ரெண்டு மீடியா பேசஸ் தான் ஆடுவாங்க எனக்கு தெரிஞ்சு தோணுது. புரியுது அவனுக்கு. ஏன்னா அங்க டீம் காட்சினா பார்ப்ப டீம் ஷீட் காமிப்பாரு. நம்ம இந்தியன் டீம் பார்த்தோன்னா என்ன மாதிரி 11 ஆடுவாங்க பார்க்கலாம். ரோஹித் சர்மா ஓபன் பண்ணுவான், சுப்மன் கில். பட் எனக்கு தெரிஞ்சு யசஸ்வி ஜெய்ஸ்வாலா சுப்மன் கில்லா. சரி, we'll since you started with the team, we'll go with the team, Chika. Let's start from the top of the order. Rohit Sharma confirmed. இன்னைக்கு ஆக்சுவலி நான் முரளி விஜயோட நிறைய பேசியிருந்தேன், Chika. அவர் ஆக்சுவலி கால்ஃப் கோர்ஸ்ல இருக்கும்போது அவர் சொல்லியிருந்தாரு, why will India think about opening with Yashasvi Jaiswal, playing Shubman Gill at number 3 and Virat Kohli at number 4? நீ போட பேட்டிங் அதான் பாடணும். இப்ப பிகாஸ் நீ வந்து வைஸ் கேப்டனா போட்ட நீ சுப்மன் கில்ல நீ போட்டனா அந்த டீம் ஷீட்டை போட்டனா ரோஹித் சர்மா number 1, number 2 யசஸ்வி ஜெய்ஸ்வால், number 3 சுப்மன் கில், number 4 விராட் கோலி, number 5 ஸ்ரேயஸ். அப்பனா நான் கேவலா 11 ஆட மாட்டேனா? இதுல நான் கரையா இருக்கு. விக்கெட் கீப்பர் யாராவது ஆடணும். ஸ்ரேயஸ் ஐயர் ஆட மாட்டார் இல்லாட்டி. அப்படின்னா கேவல் 5. அதுக்கப்புறம் ப்ராப்ளி ஹர்திக் பாண்டியா 6, ரவீந்திர ஜடேஜா 7. அதுக்கப்புறம் உனக்கு வந்து குல்தீப் யாதவ் 8.
அதுக்கப்புறம் 9 வருண் சக்கரவர்த்தி, 10, 11 முகமது ஷமி, ஹர்தீப் சிங். இதான் என்னோட டீமா இருக்கும். இதை வச்சு நான் சூஸ் பண்ணா இதான் நான் சூஸ் பண்ணுவேன். This will be a best team. Yes, Akshar Patel unlucky to miss out இருக்கும், but you cannot do anything about it. But ஏன்னா இப்ப மறக்காதீங்க டிவியர்ஸ், இதுதான் வந்து செட் அப் ஃபார் த சாம்பியன்ஸ் ட்ராஃபி. Now the Champions Trophy trial starts. இங்க என்ன சாம்பியன்ஸ் ட்ராஃபி போறோம், and we are playing a good side like England. So England சாம்பியன்ஸ் ட்ராஃபி போது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது அன்லக்கியான ரிஷப் பந்த் will be unlucky to miss out, and then probably Akshar Patel will be unlucky to miss out, but you cannot do anything about it. Another name that you missed out is Shreyas Iyer. எனக்கு என்னமோ இந்தியா இது உங்களோட லெவனா இருக்கும்னு நீங்க சொல்றீங்க. எனக்கு என்னமோ இந்தியா வந்து சுப்மன் கில் அண்ட் ரோஹித் சர்மா வச்சுதான் ஓபன் பண்ணுவாங்கன்னு தோணுது சீக்கா. நம்பர் 3 விராட் கோலி, they'll start probably with நம்பர் 4 Shreyas Iyer or ரிஷப் பண்ட். இவங்க ரெண்டு பேர்ல யாராவது. நம்பர் 5 KL ராகுல். நம்பர் 6 நீங்க சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியா, ரவீந்திர ஜடேஜா. அட் நம்பர் 8 நீங்க குல்தீப் சொல்லியிருக்கீங்க. நம்பர் 9 ஐ ஸ்டில் எனக்கு வந்து I don't know வருண் சக்கரவர்த்தி will start. In all honesty, he is supposed to start. அவரோட performance பாத்தீங்கன்னா T20 matchesல last ஒரு couple of months what he has done, he should 100% start. Even in the Vijay Hazare tournament நீங்க பாத்தீங்கன்னா highest wicket taker listல அவர் எப்பவுமே இருப்பாரு. But India likes to play with that 8 batters Chika. So I don't know how he is going to fit in. அதுதான் எனக்கு ஒரே கேள்வி. இந்த 8 பேட்டர்ஸ் தியரினா எனக்கு புரியவே இல்லடா. நான் அப்படின்னா எதுக்கு அவன டீம்ல எடுக்கவானமே? 15ல எடுக்குறீங்க, 16ல இல்ல சீக்கா. அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணனும்னா இப்பதான் சீக்கா அவங்களால எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்க முடியும் அது வொர்க் அவுட் ஆறதா இல்லையான்னு. இந்த 3 மேட்ச் தான் இருக்கு அவங்களுக்கு. சோ டெஃபினட்டா ஐ திங்க் ஆல் ஆஃப் them will play ன்னு தோணுது சீக்கா. ஒரு ரொட்டேஷன் மாதிரி தான் இருக்கும்னு தோணுது எனக்கு இந்த சீரிஸ். ஐ டோன்ட் திங்க் ஒரு ஃபிக்ஸ்ட் 11. why do you want to drop Yashasvi Jaiswal? எதுக்கு நீ Yashasvi Jaiswal drop பண்ண சொல்லி பார்க்கலாம். I don't want to drop. In all honesty, Yashasvi Jaiswal and Rohit Sharma should only open. அதுல டவுட்டே கிடையாது. But I think having picked Shubman Gill as your vice captain, he'll only open Chika. It's ஆமாண்டா, அவன சீசன் மீன்ல எல்லாம் வைஸ் கேப்டன் சொன்னாங்கடா. அப்புறம் எல்லா மேட்சும் தூக்கிட்டாங்கல அவன. சீக்கா என்ன சீக்கா நீ அதான் இப்போ நீங்க காமெடியா பேசாதீங்க சீக்கா. அவர் வைஸ் கேப்டனா எடுத்தாருன்னா பின்ன வேற எங்க ஆட வைப்பாங்க சீக்கா? நீங்களே சொல்லுங்க. அனி இதெல்லாம் எனக்கு தெரியல. நீ இந்த ஸ்டாட்ஸ்லாம் ஓவரா டிராப் பண்ண முடியாது சீக்கா. அதாவது நீங்க இப்போ வந்து கொஞ்சம் பேஸ்லெஸ்ஸா பேசுறீங்க. நான் டிராப் பண்ண சொல்லடா. அவன 3ல ஆடிக்கோ, Yashasvi Jaiswal ஆடுன்னு சொல்ல வரேன்டா. அது பண்ணுவாங்க. சுப்மன் கில் இதுக்கு முன்னாடி நம்பர் 3 ஆடினதே கிடையாது ஓடிஐ கிரிக்கெட்ல. ஆமாண்டா, சுப்மன் கில் எல்லா பார்த்தா சுப்மன் கில் அவன் நிறைய பாட்டு அவன் எல்லாம் குட்டு தூக்கிட்டான். ஆஹா ஓஹோ ஏஹே நாக்கிட்டாங்க எல்லாரும் போட்டு அவனை போட்டு. என்னோட ஒப்பீனியன் ஆஹா ஓஹோ ஏஹே கிடையாது. ஓகேமா குட். ஆஹா ஓஹோ ஏஹே மாதிரி கிரிக்கெட் கிடையாது அவன். நீவே என்னோட ஒப்பீனியன்ல நான் வெரி கிளியர் அபவுட் இட். பாடா அவனை கூட்டு ஆடணும், அவன வைஸ் கேப்டன் இப்படி அப்படின்றீங்க நீங்க. ஃபியூச்சர் கேப்டன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்றீங்க. பட் பாயிண்ட் இஸ், அது என்ன ப்ராப்ளம்னா இதே லக்கில் அவனுக்கு இதே மாதிரி நான் சொன்னேன் நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. ஈஷான் கிஷன் ஒரு டபுள் 100 அடிச்சப்பறம் தான் இவன் அடிச்சான். அப்ப ஈஷான் கிஷன் அதுக்கப்புறம் ஒன் டே ஆடல. அதுக்கப்புறம் அவன் ஆடின ஒன் டேல நல்லா ஆனா. ஈஷான் கிஷன் அதுக்கு ஆள் அட்ரஸே இல்லாம ஆக்கிட்டான் அவன் போட்டு. எங்கடா போனா ஈஷான் கிஷனுக்கு? அவன் என்ன குறை பண்ணான்? அவன் என்ன தப்பு பண்ணான்? இப்ப திருப்பி அதே சப்ஜெக்ட் திருப்பி ஈத்துட்டு வந்தீங்கன்னா என்னால அதே சப்ஜெக்ட் கொண்டுப்பா. நம்ம ஏன் அதே சப்ஜெக்ட் பேசிருக்கோம்? அதே மாதிரி டீம் செலக்ட் பண்ணி அதே மாதிரி this is reality Chika. This is what they've picked. Now there's no point going back to no point சொல்ல வரேன். I'm not saying no. இது என்ன அதே மாதிரி அரைச்சிட்டு நீயா நானா நீ உங்களுக்குள்ள சுத்தி போடு பாருங்க. All honesty, let's also give Shubman Gill the due Chika. He's a fantastic ODI record. He's done terrifically well. அனே நீ ஃபேண்டாஸ்டிக் ஓடிஐ ரெக்கார்ட்னா ஃபேண்டாஸ்டிக்லாம் கிடையாது. அடிச்சதெல்லாம் யாரோட பாரு, என்ன மேட்ச் சிச்சுவேஷனா பாரு. என்ன ஆப்போனன்ட்ஸ் உங்க முன்னாடி நிக்கிறதோ அது அவங்களுக்கு அகைன்ஸ்டா தான் சீக்கா அவரால ஆட முடியும். சரிப்பா, ஐயோ ராமா உங்க இந்த மாதிரி நீ வேற லெவல்ல நீ வந்து ஸ்டாட்ஸ் லெவல்ல பாக்குற, நான் வந்து குவாலிட்டி ஆஃப் போலிங் லெவல்ல பாக்குறேன். நீ ஸ்டாட்ஸ் பாக்குறனா அவனுக்கு டெட்லி ரெக்கார்டு. நீ குவாலிட்டி ஆஃப் போலிங் பாக்குறா ஈஷான் கிஷன் ஆல்சோ ஹஸ் காட் a fantastic record. Okay, Chika, but right now this is the squad. He is going to be your opener. You can bang your chest all you want, but this is Yashasvi Jaiswal opener சொல்லுவேன். நான் அந்த Yashasvi Jaiswal opener. Yashasvi Jaiswal என்ன கரெக்ட் பண்ணா? Yashasvi Jaiswal what wrong is he done? ODI ல ஆடவே இல்ல. We don't know. ஏன் ஆடவே இல்ல அவன? அதான் கேட்க வரேன். அவன் இவ்வளவு பிரமாதமான ரெக்கார்ட் வச்சிருக்கான். டெஸ்ட்லயும் அடிக்கிறான், T20 அடிக்கிறான். ஒன் டேல அடிக்க முடியாது அவன. ஒன் டேல அடிக்க முடியாது அந்த பையனால. ஒரு guy is fantastic score in test match, fantastic score in T20s. Can he not play score in one days? Chika, there are two ways of looking at it.
One way is what you're saying is absolutely right, nailed on. I also told you, in all honesty, Yashasvi Jaiswal should only be opening in the Mario format player. The other way is what probably the Indian team management is thinking. Yashasvi Jaiswal, நீங்க straight away நீங்க வந்து debut வந்து Champions Trophy ல குடுக்குறீங்க, just 3 ODIs before the Champions Trophy. அந்த மாதிரி ஒரு பெரிய டோர்னமெண்ட்ல when Shubman Gill has just played a World Cup, he's done decently, he's been your opener in the ODIs for 2 years. He's been your opener in the ODIs for 2 years. Shubman Gill தான் number 1 opener-ஆ இருந்தாரு இதுக்கு முன்னாடி. But he didn't do anywhere great in 2023. He did okay. Not say great. He did these Chika. Let's also not forget he came back from a dengue fever within 10 days. You just write that off. Don't write that off. நீ கம்பேர் பண்ணி பாரு, other performance பண்ணி பாரு. ரெண்டு மூணு செஞ்சுரி. You have to give somewhere, you should have that humane touch to give him that. 10 நாள்ல recover ஆகி dengue feverல இருந்து வந்தான் Chika. அத நீங்க மிஸ் அவுட் பண்றீங்க. He lost. நான் ஹியூமன் டச் கிடையாது எனக்கு. நான் மனுஷன் இல்லன்றேன். நான் என்னடா மனுஷன் இல்லன்றேன். You're not அந்த பர்టిక్యులர் டைம்ல நீங்க அது யோசிக்க மாட்டீங்க. நீங்க ஸ்ட்ரெயிட் அவே வெறும் நீங்க பாக்குறீங்க. எஸ் இட்ஸ் a crew. end of the day நீங்க ஸ்போர்ட் இன் ஃபீல்ட்ல இறங்கிட்டாங்கன்னா nobody will look at any injury or nobody will even look at anything. I absolutely agree with that. But in all honesty, that time remember he came back from a dengue within 10 days. அதுவே பெரிய விஷயம். அவன் வந்து ஆடுனது. He missed the first match. He had to come back within 10 days, otherwise he would have lost his place. புரிஞ்சுக்கோ, there are two ways of looking at it. The team also wanted him badly, Chika. But the team did not really greatly benefit out of it. Please understand. Whereas Shreyas did very well at the 2020 World Cup, Shreyas and he midalla scores எடுத்து பாரு. அதே நீ World Cupல மத்த ஸ்கோர்ஸ் கம்பேர் பண்ணி பாரு. Even nothing. Jujubee 2020 World Cupல when you compare other scores, including Ishan Kishan ஒரு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் பால் அவுட் சுத்தி ஒரு முட்டை. அதுக்கப்புறம் ஒரு 49 அகைன்ஸ்ட் பாகிஸ்தான். அதுக்கப்புறம் ஆடவே இல்ல அவன். சும்மா இல்ல. எப்படி அது இன்க்ளூடிங் இஷான் கிஷன்? அதான் உங்களுக்கு ஈஷான் கிஷன் வச்சா உங்களுக்கு வேற மாதிரி லாஜிக் பேசுவடா நீனு. உங்களுக்கு சுபன் கில் வச்சு ஒரு லாஜிக் பேசுவீங்களா? உங்களால 4 பால் இருக்குனால தான் நீங்க டெஸ்ட் மேட்ச்ல சொன்னீங்கன்னா ஓகே, ஏதாவது ஒரு நல்ல பாயிண்ட் இருக்கு நீங்க சொல்றதுல. ஓகே, ஓடிஐ கிரிக்கெட்லாம் சுமன் கில் நான் ஒத்துக்கவே மாட்டேன் Chika. 58 ஆவரேஜ். ஆமா அடிச்சதெல்லாம் நியூசிலாந்து, ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் அந்த மாதிரி டீம் தான்டா. பங்களாதேஷ் அந்த மாதிரி தான்டா. ஸ்ரீலங்கா, ஆப்கானிஸ்தான் தான் செமிஃபைனல்ஸ்க்கு வராங்க வேர்ல்ட் கப்க்குலாம். உங்களுக்கு புரியலையா? ஏங்க விராட் கோலி யாரோட 100 அடிச்சாரு செமிஃபைனல்ஸ்? நியூசிலாண்டோட தானே. அப்ப நீங்க அங்க உட்கார்ந்து என்ன சொன்னீங்க? what an innings that ani, what a knock that. How is it different? It's the same New Zealand team. Nah, Ani, let's Chika, I will not agree with this. Absolute. Now when it comes to ODIs, Shubman Gill has been terrific, Chika. I will totally not agree with that. Ani சொல்லிட்டான் சுப்மன் கில் டெர்பிக் தான். எஸ் வைஸ் கேப்டன் ஆட 11ல வேற யாரு இப்போ 11 111 எப்படி இருக்கும்? 11ல actually I'll go with Yashasvi Jaiswal and Shubman Gill at 3 and Virat Kohli at 4. But I don't think the Indian team will do that. I'm saying what the Indian team might do. We can sit here and say this is your 11 and this is my 11, Chika. நான் என்ன யோசிக்கிறேன்னா இந்தியன் டீம் என்ன பண்ண முடியும் அந்த பர்టిక్యులர் பொசிஷன்ல. எப்படி நீங்க ஸ்ரேயஸ் ஐயர், நீங்களே இப்பதான் சொன்னீங்க ஸ்ரேயஸ் ஐயருக்கு ஒரு ஃபேண்டாஸ்டிக் வேர்ல்ட் கப்னு, அவர் எப்படி நீங்க தூக்குவீங்க நம்பர் 4ல இருந்து? or how do you even remove him from the team? Won't it be too hard? Shreyas will be playing 11 தான் நான் சொல்றேன் நான். If Shreyas Iyer plays in the 11, then Yashasvi Jaiswal will not find a place in the 11. அப்படின்ற நீ சரி பாக்கலாம். அவங்க என்ன போட்டுறாங்க, இந்த செலக்டர்ஸ் என்ன பண்ணிட்டோம். கேப்டன் கௌதம் கம்பீரோட திங்கிங் என்ன ஆனால எப்பவுமே லெஃப்ட் ரைட் வேணும்வாரு. சோ there is a chance Chika, உங்களோட குதிரை, உங்களோட ஃபேவரட் குதிரை KL Rahul might get dropped and Rishabh Pant might play. அப்படியா? KL they can always classic Rolls Royce out. Actually Rishabh Pant என்னோட குதிரை தான். எந்த குதிரை விடுவேன் நானு? 2 குதிரை விட முடியாது என்னால. Both of them are match winners on their day, Chika. அதான நம்ம ஒத்துக்கணும். See, நீ பாரு பழைய ரெக்கார்டிங் ரிஷப் பந்த் என்னோட குதிரை தான் இன்னைக்குமே நான் வச்சுப்பேன் நானு. ஆக்சுவலா சொல்றேன் ரிஷப் பந்த் நீ டிராப் பண்ணா who will you play Chika? KL or Rishabh Pant? சரி இப்ப இருக்கிற நிலைமையில frankly speaking for ஏன் KL Rahul நீ ஆடுவாங்கன்னா ஒரு ஸ்டெபிலிட்டி தான் ஆடணும் KL Rahul. பட் ஷியர் கிளாஸ் அப்படின்னா ரிஷப் பந்த் தான் ஆடணும். புரியுதா?
sheer winning. But KL Rahul again has done very well in crucial matches. Be it the semi-finals against New Zealand, the opening match against Australia, அவனால தான் வின் பண்ண நம்ம. அவனு விராட் கோலி பார்ட்னர்ஷிப் இல்லைன்னா அந்த மேட்ச் ஓத நம்ம புரிஞ்சுக்கோ நம்ம. So crucial matchesல when India needs most, KL Rahul தான் இருக்கான். ஸோ அதனால என்ன பண்ண போறான், எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க எனக்கு தெரியாது. ஒரு மாதிரி அவங்களே இந்தியன் டீமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்காங்க. இதை வச்சு என்ன பண்ண போறாங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி தெரியாது. பட் போலிங்ல நீ எடுத்து பார்த்தனா ஸ்பின் அட்டாக் இஸ் a very potent ஸ்பின் அட்டாக். அது நீ பார்க்கணும். குல்தீப் யாதவ் ஏற்கனவே இந்த பசங்க இந்த ரிஸ்ட் ஸ்பின் போட்டாலே கோவிந்தா இங்கிலாந்து போராத வரைக்கும் ஒரு சைட்ல குல்தீப் யாதவ் ஒரு சைட்ல வரும் இந்த மாதிரி போட்டான்னு வச்சுக்கோ, ஆஹா இங்கிலாந்து வந்து கோகுலநந்தன கோவிந்தா ஹரே கோவிந்தா அப்படிதான் போகுது. The other major conundrum, Chika, since you bought this spin attack up, Indian team loves to play with 8 batters, Chika. The number, see, you don't agree with the theory, obviously. Even I don't sometimes agree with the theory. T20 cricket, especially, you sometimes don't need that number 8. But other samaya workout aayirukku, Chika. When you look at the results they've got with that, or World Cup final ponanga adu vechite. But after Hardik Pandya got injured, they went back to that old 7 batter theory and they still did well with that. ஆனா எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா ஃபைனல்ல வந்து அந்த நம்பர் 8 பேட்டர் இருந்திருந்தாலா கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்குமோ, அந்த 20-30 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா அடிக்கலாமான்னு. So here is the problem, Chika. What will you do? Will you play that bowling all-rounder or Akshar Patel or Washington Sundara at number 8, or will you say illa Kuldeep has been a better batter, Chika? Let's also not forget that IPL la or 3 6 அடிச்சாரு மிச்சல் ஸ்டார்க் and he can play balls. So they குல்தீப் பத்தி சொல்லிட்டே மச்சான் 20 ரனுக்கு தேக்கிறதுக்கு குல்தீப் யாதவ் கேபிள் ஆஃப் ஸ்கோரிங் 15-20 ரன்ஸ். அவன் he is not a bunny like others. Let's be very clear. He is not a bunny. And moreover, no, first இந்த சீரிஸ் ஆடுறதுனால இங்கிலாந்து டீமை போட்டுப்பா ப்ரொடியூசர் பார்க்கலாம். இங்கிலாந்து டீம் என்ன பண்ண போறாங்க, இப்பதான் அடி செத்து சுண்ணாம்பாய் வராங்க. இப்ப போட்டு அதே டீம் எக்ஸப்ட் ஜோ ரூட் வந்திருக்காங்க அந்த 1 டீம்ல. இதெல்லாம் ஒரே டீம் தான். அது போட்டு திப திப திபன்னு ஓட போறாங்க, டக்கு டக்கு டக்குன்னு அடி வாங்க போறாங்க. திப திபன்னு ஓடி வருவாங்க, டக்கு டக்குன்னு அடி வாங்க போறாங்க. திப திபன்னு ஓடி வருவாங்க, டக்கு டக்குன்னு அடி வாங்குவாங்க. இந்த மாதிரிலாம் போட்டான்னு வச்சுக்கோ, போட்டு கைட்டி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரிலாம் போலிங் போட்டாங்கன்னா I think that bowling attack was actually good, Chika. And the last match da adi vaanginanga, but throughout the series I thought Jofra Archer he built up real good pace. Yes, he got hit. Mark Wood can be dangerous. Namba adum paathom. Sakib Mohammed they can leak runs, Ani. The point is you can get wickets, but they also leak runs. That is the whole problem. See, எப்படின்னா ஒரு economy இருக்கும், wicket இருக்கும். அதுதான் greatness in one day T20 cricket. நான் விக்கெட் பேஸ் மட்டும் போடுவேன், 150 போடுவேன்னா வேஸ்ட். நீ 150ல போட்டு விக்கெட் எடுத்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண பாக்குறியா? இப்ப can Mark Wood say 10 overs 45 runs 2 wickets, Jofra Archer 10 overs 45 runs 2 wickets, அந்த மாதிரி போட முடியுமா? இல்ல 10 overs 65 runs 2 wickets எடுப்பியா? 65 runs 20 runs எக்ஸ்ட்ரா மச்சான் ஒன் டே கிரிக்கெட்ல பெரிய ஸ்கோர் அது. Let's also not forget, Chika, in the T20I series la actually அவங்களோட பேட்டிங் நால தான் தோத்தாங்க, Chika. அவங்க bowling actually first 4 மேட்ச் நல்லா போட்டாங்க, Chika. I'm not saying no. The bowling is good, Ani, but the point is the bowling has a tendency to get hit in சொல்ல வரேன். அடி வாங்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. வேற நம்ம bowling எடுத்தனா ஒரு அட்வான்டேஜ் நம்ம bowlingனா but you're not addressing the biggest elephant in the room. எவரு நம்ம ஓடிஐ டீம்ல இருக்கிற பேட்டர்ஸோட ஃபார்ம் யாருமே ஃபார்ம்ல கிடையாது. ரோஹித் சர்மா வெரி பேட் ஃபார்ம்ல இருக்காரு. இப்போ ரஞ்சி டிராஃபி மேட்ச் கூட நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. சுப்மன் கில் சுத்தமா அடிக்கல லாஸ்ட் ஒரு 2 மாசமா. நம்பர் 3 விராட் கோலி, அவரும் இப்ப பாத்தீங்கன்னா ரஞ்சி டிராஃபி மேட்ச் அவரும் அவுட் ஆயிட்டாரு சீக்கிரமா. அவருக்கும் there is no runs coming into this tournament behind him. So your top 3 are not in great form. இது போராததுக்கு நடுவுல இருக்கிற if you are bringing in Rishabh Pant or KL Rahul, they have also not been at their best for the last or a few months. So there is a lot of question mark in that batting lineup, Chika. You have to also give that little, they will be a little wary about it, Chika. But I mean, test match cricket different to one day match cricket format different. நீ மறக்காத, நீ சொல்றதெல்லாம் டெஸ்ட் மேட்ச் ஃபார்ம் வச்சு பேசுறீங்களா? டெஸ்ட் மேட்ச் விட்டுடு, இது ஒன் டே வரும். இந்த ஃபார்ம் கீப்ல சி ரோஹித் சர்மா வந்து அவன் டெஃபினட்டா ஈக்குவல் பிளே வாட் யூ கால் அட்டாக்கிங் கிரிக்கெட் தான் ஆடுவான் ரோஹித் சர்மா. அண்ட் விராட் கோலி ஒன் டே கிரிக்கெட்ல நிஜமா கிங் ஆஃப் கிங்ஸா இருந்திருக்கான். வேற லெவல் ஆடுறான் விராட் கோலி. நீ பாரு லாஸ்ட் 30 இன்னிங்ஸ் பாரு, என்ன ஸ்கோர்ஸ் பாரு. அவன்
கிழிக்கின்னு கிழிச்சிருக்கான் நீ 2020 பாத்தனா நீங்க. So honestly speaking, now you have to understand these are all two different formats. Test match, what you're saying, agree. But one day, it's totally different, Nani. So you have to give to the modern greats. You say, yes, king of kings, Rohit Sharma, white ball, king of man. White ball cricket, Rohit Sharma, player, they will come back to form in one day cricket. That's my feeling. Chika says they'll come back to form. Guys, நீங்க போய் சொல்லுங்க, will they come back to form? Because we need them to come back to form, Chika. Because when you are going into Champions Trophy, there will be pressure. அதான pressure இருக்கும்ல Chika. நீங்களே சொல்லுங்க. நீங்களே pressure சொல்ற மாதிரி especially ரோஹித் மேல நிறைய pressure இருக்கும். ஏன்னா lot of questions asked. இப்ப நிறைய திருப்பி பேப்பர்ல ஹெட்லைன்ஸ்ல போட்டாங்க. ரோஹித் has to make a call. அப்படி இப்படி BCR take a call. இதெல்லாம் ரிப்போர்ட்ஸ் தான். இதுல எது உண்மை எது பொய்ன்னு தெரியாது on ரோஹித் சர்மா. சோ அவனுக்கு என்ன பண்ணுவான் from ரோஹித் சர்மா பாயிண்ட் ஆஃப் வியூ அந்த இந்த வின் பண்ண மிஸ் பண்ணா மெயின் வேர்ல்ட் கப் 2020 வேர்ல்ட் கப் வின் பண்ணா இதுல நான் ஏன் இந்த அதை பத்தி பேசுறேன். So it start building up towards the Champions Trophy, how to form a formidable side or the real combination for the Champions Trophy. And you சொன்ன ஒரு பாயிண்ட் நடுவுல தெரியுமா, இந்த காம்பினேஷன் ரைட் காம்பினேஷன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி டிசைட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ரொட்டேஷன்ல 3 மேட்ச் இருக்கு, நீ ஒரு மேட்ச் அடுக்கோ நான் ஒரு மேட்ச் அடுக்கோ பார்த்து என்ன ரைட் காம்பினேஷன் ப்ராப்ளம் they'll decide. அந்த பாயிண்ட் நீ சொன்னியே குட் பாயிண்ட் for you. I agree with you on that point. Yeah, I feel they'll do that, Chika. I think Varun Chakravarti ஒரு 2 மேட்ச் ஆடுவாரு, அக்சர் பட்டேல் ஒரு 2 மேட்ச் ஆடுவாரு, வாஷிங்டன் சுந்தர் might get a game ன்னு கூட தோணுது. யார் அந்த ஸ்லாட்டை ஃபில் பண்றதுக்கு ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல I think ஹர்ஷித் ராணாவும் டெஃபினட்டா 1 or 2 games ஆடுவாருன்னு தோணுது Chika. Because he looked really good. அந்த T20 மேட்ச் போட்டதுல he looked very good. Kuldeep I think will play all the matches. Most likely he'll play all the matches. Your batters most likely angadan Chika, how are they going to handle Yashasvi Jaiswal and Shubman Gill? Are they going to push Virat Kohli to 4 and then drop Shreyas Iyer and the KL Rahul versus Rishabh Pant? In the questions la in the series kappurume namakku or clearer picture kachrom eppadi endha direction la poporanga in Indian team. Since you did bring up the Champions Trophy, let's go into some of the Champions Trophy news, Chika, and the big one, Jasprit Bumrah. There are still doubts, Chika, அவர் வந்து திருப்பி வருவாரா இல்லையான்னு. There are still major doubts. We will only know in the coming week. அவர் அந்த third ODI மட்டும் ஆடிட்டாரு, ஃபிட்டா இருந்து ஒரு மாதிரி நல்லா போட்டார்னா then everybody's fears will be lessened. But how scared are you, Chika? Because Ravi Shastri has put out a statement saying இந்தியா மட்டும் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு வந்து பும்ராவோட இல்லாம போனாங்களா, லிட்டரலா 30 to 35% சான்ஸ் அங்கேயே கட் ஆயிடுச்சு அப்படின்னு. So what do you think? What do you completely think? நான் சொன்ன 50% சான்ஸ் காலினுவேன். 50% காலினுவேன். ஏன் 50%னா ஒன்னு பூம்ரா மட்டும் இல்ல, மறக்காத நீ இவன் ஷமி ஒரு இன்ஜுரியில வெளில வந்துட்டு இருக்கான். நம்மளுக்கு நீ பார்த்தனா இந்த ஆஸ்திரேலியா சீரிஸ் ஒன் மேன் bowling ஆர்மியில போனோம். அங்க நீ T20 வேர்ல்ட் கப்ல இருந்தா பூம் அடிப்படை டிங்னு தான். அந்த பூம்ரால T20 வேர்ல்ட் கப் நம்மள வின் பண்ணிக்க முடியாது. ஈவன் அகைன்ஸ்ட் பாகிஸ்தான் நியூயார்க் பார்த்தா டிபெண்ட் பண்ணது பூம்ரா bowlingனால தான். ஃபைனல்ஸ் வின் பண்ணது பூம்ரா bowlingனால தான். குரூஷியல் மேட்ச்ல பூம்ரா bowlingனால தான் வின் பண்ணிருக்கோம். நம்ம டெஸ்ட் மேட்ச் ஆடுனா வின் பண்ணாலும் அந்த பூம்ரா bowlingனால தான். சோ பூம்ரால என்னோட ஒப்பீனியன்ல தான் ஒரு 45-50% இந்தியா சான்ஸ் கஷ்டம் அப்படின்னா. ஏன்னா ஷமி அது ஸ்பீக் நோ எஸ் சரி மச்சான் பரவாயில்ல ஷமி இருக்காண்டா. ஷமி இப்போ இப்பதான் கம்பேக் பண்றான் இன்ஜுரியில இருந்து. அவன் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ ஒன் டே மேட்ச் ஆட போறான். இப்ப T20 ஆடிருக்கான், 2 T20 ஆடிருக்கான். இதுக்கப்புறம் ஒன் டே மேட்ச் இப்பதான் ஆட போறான். சோ நீ பார்த்தனா ஹர்ஷ்தீப் சிங்லாம் we'll have to wait and see. ஒன் டே எப்படி பண்றான் ஏது பண்றான் கொஞ்சம் பார்க்கணும், புரிஞ்சுக்க அவனுக்கு. சரி அதனால நீ பார்த்தா ஒரு மாதிரி இன்எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் அட்டாக் தான் சொல்லுவேன் நான். சோ அதனால ரிலையன்ஸ் will be more on spin. ஈவன் துபாயில போனா கூட ஸ்பின் தான். சோ நீ பார்த்தா பூம்ரா இல்லைன்னு வச்சுக்க மச்சான், நம்ம வந்து மாட்டுக்கார தெருவில் வந்தாண்டி நம்ம மாட்டி போடுவோம் நம்ம. ஏன்னா பூம்ரா ஸ்கோப்பே இல்லையாதுண்டி. சரி, நம்மளுக்கு ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு பெரிய லாஸ்னா, ஆஸ்திரேலியா அந்த பக்கம் பேட் கமின்ஸ் அண்ட் ஜாஷ் ஹேசல்வுட், both their gun fast bowlers. How big a loss is first? Pat Cummins நீங்க ஒரு பிளேயராவே விடுறது வந்து ஓகே ஒரு பிக் லாஸ். The leader of the group, the fantastic captain, fantastic, looking to complete the ICC trophy cabinet, Chika. அவங்க இந்த last 5 yearsல they won the T20 World Cup 2022ல 2021ல they won the ODI championship, they won the test championship. இந்த ICC ODI trophy இதுவும் கட்சிச்சுனா they would have completed the haul. பட் இவங்க ரெண்டு பேரும் ஆஸ்திரேலியாவும் குஸ்துதான்.
ஏன்னா அவங்களுக்கு வந்து மிச்சல் ஸ்டாக் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்களுக்கு ஆஸ்திரேலியா கஷ்டப்படுவாங்க. In all fairness, பேட் கமின்ஸே நான் ஜாஷ் ஹேசல்வுட் கூட நீங்க யாராவது நீங்க எங்கேயாவது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் ஆஸ்திரேலியா எங்கேயாவது நீங்க எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு நேத்தன் எல்லிஸ் யாராவது நீங்க ட்ரை பண்ணி யூ கேன் கவர் இட் அப். பட் ஐ திங்க் பேட் கமின்ஸ் த லீடர் அண்ட் த பிளேயர். ஒரு நம்பர் 8ல he gives you solidity. Bowlingல he is guaranteed 2 wickets and you know with death. Every match he gives you something, Chica, and he's probably the best captain in world cricket right now. We have to give the devil the due. So because he's the best captain, he's a very inspiring captain, and he can lead from the front, number one, and he also can bowl and win matches on his own. Batting markara machan, even with that Glenn Maxwell partnership with achane Afghanistan oda. So நீ பார்த்தனா ஆஸ்திரேலியா also struggle without him. Then after the T20 World Cup in the medium, the Bumrah இல்லாம கமின்ஸ் இல்லாம ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கும். என்ன ஆகுது ஏதாவது தெரியல எனக்கு. யா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. we'll have to wait and watch. சரி, anyway Chika, any chance for England? ஏன்னா அவங்களோட பேட்டிங் லைன் அப், when you look at their batting line up tomorrow, they are filled with right handers. ஜோ ரூட் உள்ள வந்துருவாரு, அவ்வளவுதான். ஜேக்கப் பெத்தல் வெளில போயிடுவாரு. அதே T20 பேட்டிங் லைன் அப் தான், அதே ஸ்பின்னர்ஸ் தான், அதே ஸ்விஸ் ஸ்பின்னர் போறத கூட இவங்க குல்தீப் வந்துட்டா. இந்த குல்தீப் இப்படி போட்டால போறோம், நீங்க இப்படின்னு வாங்க எல்லாம் மூக்கு மேல போட்டு டிங்கு 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 போடும். போட்டல மட்டும் நம்ம இந்தியன்ஸ் போட்டு அவங்கள போட்டு. என்னோட ஒப்பீனியன் நம்ம ஒரு மேட்ச் அடிப்பாங்கன்னு தெரியல இவங்க. ஏன்னா எனக்கு அவங்களுக்கு பார்த்தோன்னா ஃபில் சால்ட் வந்து ரொம்ப போன மேட்ச் ஏதோ அடிச்சான் 50. பட் ஃபில் சால்ட் அவன் என்ன அகைன் they are too dependent on Phil Salt and Butler and Duckett and the top. Yes, Joe Root is a brilliant player. Joe Root is a big partner. 2023 World Cup le கஷ்டப்பட்டாங்க அவங்க. Yeah, they have struggled actually. White ball cricket la, especially ODI cricket la 2023 World Cup, they were way below par. ரொம்ப சுத்துறாங்க Chika. அதனாலேயே probably ஓவரா சுத்துறாங்க மச்சான். ஐயோப்பா, இந்த பேஸ் பால், கீஸ் பால், பாஸ் பால், கீஸ் பால், ஓ பால், ஏ பால், லீக் பால் சொல்லிட்டு பால் விட்டுட்டு இருக்காங்க. பால் பார்த்து அடிக்கணும். டேய் பாலே பார்க்க மாட்டேங்கிறா. பாலை பார்க்காம சுத்தினா என்னடா பாஸ் பால் கீஸ் பால்ன்றா. அதோட நீங்க அப்புறம் ஒரே ஒரு தான் தோ பால் அவுட் ஆயிடுவீங்க. தோ பால் கயா, 3 பால் கயா, 4 பால் கயா அப்படின்னு போடுவாங்க. அப்புறம் இந்த பாஸ் பால் கீஸ் பால் அது தோ பால், ஏக் பால், தோ பால் அப்படிதான் ஆடுறாங்க இந்த பசங்க. On that note, we'll finish it up. Guys, before you go, don't forget to check out Campa. Click the link in the description below. Subscribe to our channel, Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.